தருமபுரி சேலம் மாவட்டத்தில் பூட்டியிருந்த வீடுகள் உடைக்கப்பட்டு சுமார் 83.5 பவுன் தங்க நகைகள் கொள்ளை போனது தொடர்பாக காவல்துறைக்கு புகார்கள் வந்தது. இதனைத் தொடர்ந்து கொள்ளையனை பிடிக்க தனிப்படைகள் அமைத்து களத்தில் இறங்கியது தருமபுரி காவல்துறையினர். கொள்ளை நடந்த இடம் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்த சிசிடிவிகளின் பதிவுகளை ஆராய்ந்தபோது கொள்ளையன் ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராயப்பாடி வெங்கையா என்பது தெரியவந்தது. இருசக்கர வாகனம் ஒன்றில் ஹெல்மெட் அணிந்தபடி தருமபுரிக்கு வந்து கொள்ளை நடத்த திட்டமிட்டிருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து தங்க நகைகள் பதுக்கியிருந்த கார், இருசக்கர வாகனம், கொள்ளையடிக்கப்பட்ட 81 பவுன் தங்க நகைகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருக்கருகாவூர் மற்றும் கடவாசல் ஆகிய கிராமங்களில் முன்னாள் மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் மணிசங்கர் ஐயர் மக்கள் சந்திப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசங்கர் ஐயர் கூறுகையில், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் ஆகிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என எதிர்பார்த்தோம். சென்னை வெள்ள நிவாரணத்திற்கு மத்திய அரசு கொடுத்துள்ள நிதி மிகவும் குறைவாக உள்ளது என்றும் அதற்கு காரணம் தமிழ்நாடு பாஜகவிற்கு ஓட்டு போடவில்லை என்பதே. அந்த ஒரே காரணத்தினால் தமிழகத்தில் குறைந்த நிதி ஒதுக்குகின்றனர் எனவும், ஜனநாயகத்தை காப்பாற்ற இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பது அவசியம். இந்தியா கூட்டணிக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு உண்டு. 2014 பாராளுமன்ற தேர்தலில் 69% மக்கள் பாஜகவிற்கு ஓட்டு போடவில்லை. நமது நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்ற இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று கூறினார். அது ஒரு நல்ல விஷயம். அப்படி இருக்கிறது வர 19ஆம் தேதி அன்றைக்கு அந்த இந்தியா கூட்டணிங்கிறது அவர்கள் கூட போறாங்க. அந்த நேரத்தில் எப்படி 2024 நடைபெற இருக்கின்ற தேர்தலை சந்திப்போம் என்று தீர்மானங்களுக்கு வருகிறார்கள். அந்த நேரத்தில் மீண்டும் பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராயபுரம் கிராமத்தைச் சேர்ந்த தங்கராசு மற்றும் அவருடைய மனைவி தங்கம் ஆகிய இருவரும் 3.5 பவுன் தங்க நகைகளை அடமானம் வைத்துவிட்டு 1,18,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு கள்ளக்குறிச்சி செல்லும் சாலையில் தனியார் வங்கி அருகே சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த 2 மர்ம நபர்கள் கைப்பையில் வைத்திருந்த 1,18,000 ரூபாய் பணத்தை பையுடன் பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து சங்கராபுரம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட மூதாட்டி தங்கம் என்பவர் புகார் அளித்ததன் பேரில் திருக்கோவிலூர் போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் சந்தேகத்தின் பெயரில் சுற்றித் திரிந்த நந்தாவை பிடித்து விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. மேலும் தனிப்படை காவலர்கள் நந்தாவை தொடர்ந்து விசாரணை செய்தபோது மூதாட்டியிடம் பணம் பறித்து சென்றது ஒப்புக்கொண்டார். மேலும் பல பகுதிகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து கைது செய்து திருக்கோவிலூர் கிளை சிறையில் அடைத்தனர். 16 வயது சிறுவனை கடலூர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட 24வது வார்டு பகுதிகளுக்கும் தாமிரபரணி, மானூர், சீவலப்பேரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக முறையான குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்றும், 7வது வார்டு பகுதியான பைபாஸ் ரோடு மற்றும் அண்ணா நகர் பகுதிகளுக்கு நகராட்சி நிர்வாகம் முறையாக குடிநீர் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் குடிநீரானது கழிவுநீர் கலந்து அதிக துர்நாற்றத்துடன் குடிநீர் வழங்கப்படுகிறது என்று கூறி ஆத்திரமடைந்த இப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் காலி குடங்களுடன் சாத்தூர் பைபாஸ் அருகே அண்ணா நகர் தேவர் சிலை அருகில் காயில்பட்டி மெயின் ரோட்டில் 5வது வார்டு கவுன்சிலர் ஜெயலட்சுமி, பூமாரி மற்றும் பொறுப்பு ஆணையாளர் விசாகலட்சுமி ஆகியோரை பெண்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே உள்ளது அத்தியூர் கிராமம். இந்த கிராமத்தில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த அரசு மதுபான கடையை நேற்றிரவு ஊழியர்கள் வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில் அதிகாலை இயற்கை உபாதை கழிக்க அவ்வழியாக வந்த நபர்கள் மதுபான கடையின் ஷட்டர் உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக பகண்டை கூட்டுச்சாலை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர்.
இதில் நள்ளிரவில் வீட்டில் புகுந்த 2 மர்ம நபர்கள் கடையின் பின்பக்க சுவரை உடைக்க முயற்சி செய்ததும் ஆனால் உடைக்க முடியாத காரணத்தினால் முன்பக்கம் வந்து ஷட்டரை சுவற்றோடு உடைத்து பெயர்த்து உள்ளே சென்று அதிலிருந்த 10,000 ரூபாய் பணம் மற்றும் விலை உயர்ந்த மது பாட்டில்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளது தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து அப்பகுதி மக்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்வையிட தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசகர் குணால் சத்தியமூர்த்தி, ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தைச் சேர்ந்த திமாத் சிங், வேளாண்மை கூட்டுறவு மற்றும் விவசாயிகள் துறை இணை இயக்குநர் சிவகரி, சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை விஜயகுமார் ஆகியோர் கூட்டம் வரதராஜபுரம், அடையாறு கால்வாய், பிள்ளைப்பாக்கம், அமரப்பேடு மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரி உள்ளிட்டவைகளை பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழகத்தில் பெய்த மழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கை வைத்ததன் பேரில் இரு குழுக்களும் இணைந்து அறிக்கை தயாரித்து தமிழக அரசிடமிருந்து வரும் அறிக்கை உள்ள தேவைகளை மத்திய அரசிடம் விரைவில் அறிக்கை அளிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.